நியூஸ்7 தமிழின் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தில் கைகோர்த்திருக்கக்கூடிய மாயாவதி அகிலேஷ் யாதவனுடைய கூட்டணி யாரை வீழ்த்துவதற்காக, மோடியை வீழ்த்துவா ராகுலை வீழ்த்துவா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறாரு. வணக்கம். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் இரு துருவங்களாக இருந்த மாயாவதி அகிலேஷ் யாதவ் இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மோடியை வீழ்த்துவதற்காகவா அல்லது ராகுல் காந்தியை மிஞ்சுவதற்காகவா? அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கொஞ்சம் 2014 தேர்தலேருந்து போகணும், பார்லிமெண்ட் தேர்தலேருந்து போகணும். அந்த தேர்தலில் பாஜக வந்து 31% ஓட்டுகள் வாங்கி 283 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல்கள், பார்லிமெண்ட் இடைத்தேர்தலில் ஒரு 12 இடங்களில் வந்து பாஜக தோற்று போனது. அதில் முக்கியமான விஷயம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் புல்பூர் அண்ட் கோரக்பூர்னு முதலமைச்சரோட தொகுதியிலேயே இடைத்தேர்தலில் வந்து பாஜக தோற்று போனது. காரணம், அங்கே வந்து சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் வந்து கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாங்க, அவங்க அங்கே வின் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த கூட்டணி அமையறதுக்கான காரணம் வந்து அந்த இடைத்தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற அந்த உற்சாகத்தோடு தான் இந்த கூட்டணியை வந்து அமைக்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த 10 ஸ்டேட், டெல்லி உட்பட ஒரு 10 இடத்துல எடுத்துட்டிங்கன்னா ஒரு 225 சீட் இருக்குது. அந்த 225 சீட்டில் போன வாட்டி மட்டுமே 200 சீட்டு வந்து பாஜக வின் பண்ணாங்க. ஸோ 283 200 இடங்கள் வின் பண்ண அந்த ஏரியாக்களில் இந்த தேர்தலில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து யூபியில் மட்டுமே 80 இடங்கள் இருக்குது. அதில் 73 இடங்கள் வந்து பாஜக 71, அதோட கூட்டணி அப்புறம் அதில் 73 வின் பண்ணாங்க. ஸோ இந்த 200 இடங்கள் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் வின் பண்ண இதுக்கு வந்து இப்போ ஒரு ஆபத்து அவங்களுக்கு, பிஜேபிக்கு வந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அதில் வந்து 283 200ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்லாம் காங்கிரஸ் வந்திருக்கு, டஃப்பான ஒரு ஃபைட்டு போகும். ஸோ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்கும். டெல்லியில் உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சி அதிக அளவு மக்களவை தொகுதிகளை பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறது வந்து இல்லாத ஆட்சியில் பங்கெடுக்கும் அப்படிங்கிறத இவ்வளவு ஆண்டுகால அரசில் நம்ம பார்த்து கொண்டிருந்தது. இப்போ 2 துருவங்களாக இருந்த பகுஜன் சமாஜும் சமாஜ்வாடியும் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒருவேளை மோடியை எதிர்ப்பதற்காக மட்டும்தான் அவங்க இணைந்திருக்கிறாங்களா அல்லது ராகுலுக்கு கை கொடுப்பதற்காக அவங்க இணைக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் இந்த பாஜகவுக்கு எதிரான அணி அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமாக இப்போ வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு கட்டமைக்கிற ஒரு அணி வந்து பாஜகவுக்கு நேர் எதிராக காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியை கட்டமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர். இதுக்கு நடுவில் சந்திரசேகர் ராவ் வந்து ஒரு 3வது அணி, காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு 3வது அணியை கட்டமைக்க அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ இந்த சூழலில் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து மாயாவதி அண்ட் அகிலேஷ் யாதவ் அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இல்லைன்றது ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா போயிடுது. அப்போ அவங்களுடைய கேம் பிளான் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல இருக்கும் அப்படிங்கறது வெளியில சொல்லாம இல்ல அதான் அவங்க வந்து வெளிப்படையாவே காங்கிரஸ் கூட்டணியில இல்ல. அந்த 2 தொகுதியை வந்து ராகுலுக்கும் சோனியாவுக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்க, அந்த ரேபரேலியும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம் ஆயிடுது. ஸோ ஒரு முக்கியமான இந்தியாவோட முக்கியமான ஸ்டேட்ல 80 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில இல்லை. அப்போ வந்து காங்கிரஸ் அணிக்கிற பாஜக எதிராக காங்கிரஸ் அமைக்கிற சந்திரபாபு நாயுடு அமைக்கிற அந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 2 முக்கிய கட்சிகள் இல்லைன்றது தெளிவாயிடுது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து பிஜு ஜனதா தள் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு திரிணாமுல் காங்கிரஸும் அஃபிஷியலாக காங்கிரஸ் கூட்டணியில் சேரல. தொகுதிகளில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் ஆளுக்கு தலா 38 தொகுதிகளில் 2 கட்சிகளும் போட்டிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரேபரேலியும் அமேதியும் வந்து காங்கிரஸுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வெளிப்படையாக அவங்க வந்து காங்கிரஸுக்கு கூட்டணியில் இருக்கிறோம், காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லாம இதை சொல்லி இருக்கிறதன் மூலமாக ஏதாவது ஒரு அரசியல் நுணுக்கத்தை அகிலேஷ் யாதவ் வெளிப்படுத்த விரும்புறாங்க. அதாவது நீங்க டைரக்டா வந்து இந்த விஷயத்தை நீங்க போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஓட் பேங்கை முதல்ல பார்க்கணும் நீங்க. ஏன்னா வந்து 96 பகுஜன் சமாஜ் பார்ட்டி காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. 2017 சட்டமன்ற தேர்தலில் எஸ்பி வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த 2 அனுபவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தர விஷயமா இல்லை. ஏன்னா அந்த ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக சொன்னீங்க, தமிழ்நாட்டு எடுத்துட்டீங்கன்னா பாமகவோட ஒரு கட்சி கூட்டணி வச்சுக்கோங்க, பாமக ஓட்டு கரெக்டாக அந்த கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், ஆகலை அது வேற எங்கேயாவது போச்சு வச்சுக்கோங்க, பலன் இல்லை. அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு விழக்கூடிய ஓட்டுக்களை
பிரிக்கிறதுக்காகத்தான் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இல்ல பிரிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ காங்கிரஸோட அங்க 7% ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். அகிலேஷுக்கும் எஸ்பிக்கும் பிஎஸ்பிக்கும் சேர்த்து ஒரு 41% ஓட்டு இருக்கு. 2014 தேர்தல் வந்து பாஜக வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் 43% தான் வாங்கினாங்க அவங்க. ஸோ இப்போ நிலைமைகள் மாறி இருக்கு. மோடிக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான போக்கு. மோடி வந்து இன்னும் ஒரு டால் லீடரா இந்தியாவில் இருக்கார். அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனால் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மனோபாவத்தை இவங்க கேஷ் பண்ண பார்க்குறாங்க. எஸ்பி பிஎஸ்பி வந்து அங்கே லோக்கல் யூபி பாலிடிக்ஸ், அது வந்து ஜாதி ரீதியான பாலிடிக்ஸ் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு விஷயமும் பார்க்குறோம். இவங்க காம்பினேஷன் எப்படின்னா ஓபிசி தலித்துகள் அண்ட் மைனாரிட்டிஸ் காம்பினேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 43-44% ஓட்டு இது கவர் பண்ணுற விஷயமா பார்க்குறோம் நம்ம. ஸோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து பலமாக இருக்கிறத பார்க்குறோம். இதில் காங்கிரஸோட பொசிஷன், இந்த 2 இடங்களை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ காங்கிரஸோட பொசிஷன் என்ன, நீங்கள் இது இப்போ வர எலெக்ஷன், இந்த ப்ரீ எலெக்ஷன் வச்சு அதை காங்கிரஸோட இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள ஈக்குவேஷனை ப்ரீ எலெக்ஷன் வச்சு பார்க்கக்கூடாது, போஸ்ட் எலெக்ஷன் வச்சு பார்க்கணும். எந்த கட்சியுமே ஒரு மெஜாரிட்டி வராது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக யார் வருவா, எப்படி வருவா, அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா 225 சீட்டில் 200 சீட் வந்த பிஜேபி இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் இந்த வாட்டி அவ்வளோ தூரம் வராதுன்றது ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்குது. வேறு பல ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா கூட பிஜேபிக்கு ஏஜிபி அஜாம் கரண் பஷீர் அதை விட்டு போயிட்டாங்க. காஷ்மீரில் பிடிபி அவங்கள விட்டு போயிட்டாங்க. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் அவங்க விட்டு போயிட்டாங்க. பீகாரில் குஷ்வாகா அவரை அவங்கள விட்டு போயிட்டாங்க. இப்படி போகும்போது பிஜேபிக்கான தனிப்பட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு நான் மோடியோட செல்வாக்கு இன்னும் குறைச்சி மதிப்பிடலை. எலெக்ஷன் போது எப்படியாவது சொல்ல முடியாது. ஆனால் ஸோ காங்கிரஸும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த கட்சிகள், இந்த 2 கட்சிகள் இருக்கு இல்லையா, யூபியில் ஒரு 70 இடங்கள் இவங்க வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட சேர்ந்து ஒரு 70 இடங்கள். எனக்கு என்ன சந்தேகம்னா, இடைத்தேர்தலில் இவங்க 2 பேரும் கைகோர்த்தாங்க. இந்த கோரக்பூர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் கைகோர்த்தாங்க, அவங்களுக்கான வெற்றி கிடைத்தது. அது அப்படியே நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிக்குமா? இல்லை, டெஃபினட்டாக எதிரொலிக்குமானா ஒரு முழு அளவு வெற்றி சாத்தியமானு சொல்ல முடியாது. 38 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு 76 தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ முழு வெற்றி சாத்தியம் ஆகுமா அவங்களுக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்லலாம், 73 இடங்கள் பெற்ற பாஜக கூட்டணி நிச்சயமா அந்த அளவுக்கு இடங்கள் அங்கே பெறாது. அதில் பாதியான இடங்கள் தான் பெருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 3 1 பங்கு இடம் தான் பெருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுடைய வெற்றின்றது இவங்களுடைய கூட்டணி பாஜகவை பாதிக்கும். இல்லை, அதுதானே வந்து சொல்றாங்க. அந்த பாதிப்பை பாஜக எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம பாஜக தரப்புல இருந்து கேட்கலாம். பாஜகவில இருந்து திரு அரசகுமார் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் திரு அரசகுமார். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் அங்கு கைகோர்த்து இருக்கிறது பாஜகவுக்கு ஒரு பலமிழக்க செய்யக்கூடிய ஒரு செயலாக அதை நம்ம பார்க்கிறதா, அல்லது ராகுல் காந்திக்கு மறைமுகமாக உதவுவதற்காக 2 பேரும் இணைந்திருக்கிறாங்கன்னு பாஜக பார்க்குதா? அதாவது எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் பிஜேபியினுடைய கன்வென்ஷன்ல ரொம்ப தெளிவா முந்தா நாள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரத பிரதமரும் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு, அதாவது நம்மளை எதிர்கொள்ள முடியாதவர்கள் கூட்டணி அமைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவு வந்து பலிக்காது. இப்ப சகோதரர் பிரியன் அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி 43% வாக்குகள் இருந்தது. பிறகு வந்து மைனாரிட்டி அந்த ஓபிசி வாக்குகள்லாம் வந்து கணிசமா பெறுறதுக்கு முயற்சியில அகிலேஷும் மாயாவதியும் கை கொடுத்திருக்காங்கலாம் சொன்னாரு. ஆனா அகிலேஷும் மாயாவதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒவ்வாத ஒரு கூட்டணி, அது மக்களுக்கு நல்லாவே புரியும். இது இவங்களுடைய திட்டமே என்னன்னா, தேசிய கட்சியினுடைய ஆதிக்கத்திலிருந்து பிராந்திய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த ரீஜனல் பார்ட்டியா இருக்கக்கூடிய நம்ம கட்சியை வளர்க்கணும். இந்திய அளவுல பேசப்படுகிற பேரங்களில், அதான் ஆட்சி அமைக்கிற பேரங்களில் நாம் வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மாயாவதி வெரி லாங் ஸ்டாண்டிங் வெயிட்டிங், அதாவது மத்திய ஆட்சியில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணுங்கிறத மாயாவதியுடைய பல ஆண்டுகளான கனவு. அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த மாநிலத்தினுடைய தன்மையை விட்டு தரக்கூடாது. இன்னைக்கு வந்து யோகி ஆனந்த் அவருடைய ஆட்சி வந்து மிக சிறந்த முறையில் இருக்கிறதுனால அந்த யோகி ஆனந்த வெற்றி கொள்ள முடியாது, எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுக்காக மத்திய அரசுக்கு பல விதமான அழுத்தங்களை கொடுத்து பெற வேண்டும், உரிமைகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, யார் வருகிறார்களோ அப்போதைக்கு அவர்களோடு கைகோர்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒருவேளை வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் பாஜக கூட வரும் அப்படிங்கிறது கணிக்கிறீங்களா? மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. அங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இது நடக்கும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த முடிவை எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
ஏன்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் ஆனா போடுவாங்க. திரு அரசகுமார் என்ன நேற்றைக்கு செய்தியாளர்களுடைய சந்திப்புல 2 பேரும் அகிலேஷ் யாதவ் மாயாவதியும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்ப 2 பேரும் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல குறிப்பா மாயாவதி சொன்னது என்னன்னா, 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள், குறிப்பாக பாஜகவை பற்றி கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்களே 2 பேருமே. அதாவது எப்படி மறுபடியும் அப்புறம் அதான் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க இணைவாங்கன்னு பாஜக இல்ல சார், எதிர்பார்த்து இல்லங்க பழுத்த மரம் கல்லடி படுங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பிரியன் அவர்களே ஒரு இடத்துல ஒத்துக்கிறார். மோடியினுடைய செல்வாக்கு யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது, தேர்தல் நேரத்தில் அது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கிற கருத்தை பல நிகழ்வுகள்ல பிரியன் அழுத்தி வர்றாரு. அதை நான் உணர்றேன். அதே பிரியன் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. கடந்த தேர்தல்ல 280க்கு மேல அந்த வட மாநிலங்கள்ல பெற்றிருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த 280க்கு 200 வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அதுல குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே பிரியன் தான் சொன்னாரு, இது இன்றைய சூழ்நிலையில அப்படி இருக்கு, தேர்தல் நெருங்கும் நேரத்துல மோடியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நான் வரல. நீங்க கேட்டதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த கடந்த தேர்தலில் பிடித்த இடங்களை விட அதிகமான இடங்களில் பாஜக வெல்லும் என்கிற நம்பிக்கை எங்களுடைய தலைவர்களுக்கு மட்டுமல்ல, கடைக்கோடி தொண்டர்களுக்கும் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்ற போக்கை கண்டிப்பாக வென்றிருக்கிறோம். மூன்றாவதாக, மக்களுக்கு பணம் இவங்க எல்லாம் சொல்றது என்ன, டிமானிட்டேஷன் சொல்றாங்க, ஜிஎஸ்டி சொல்றாங்க, இதுதான் இவங்க அடிக்கடி சொல்றது. அப்புறம் விவசாய பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. இல்ல இந்த உங்களுடைய ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை இது எல்லாமே நல்லா தான் இருக்கிறதாக நீங்க சொல்றத வந்து உங்களுடைய கட்சியின் சார்பில் நீங்க சொல்றீங்க திரு அரசகுமார். ஆனா ஒரே நிமிஷம் கேள்வியை முடிச்சிடறேன் திரு அரசகுமார். 80 தொகுதிகளில் 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளை போன தேர்தலில் பாஜக வென்று இருந்தது. இப்ப அங்கு கைகோர்த்திருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் மற்றும் மாயாவதியினுடைய கூட்டணியினுடைய காரணமா பாஜகவினுடைய வெற்றி இவ்வளவு 70+ தொகுதிகளை பெறுவீங்களா, இல்ல அதுல பாதிப்பு ஏற்படுமா? ஒரே கேள்வி. அதாவதுங்க, ஒண்ணு சின்ன கேள்விங்க. இந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஒரு சந்திரபாத கூட்டணிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எப்ப ராகுல் காந்தி சோனியா காந்தி தொகுதியில நாங்க போட்டியிட மாட்டோம்னு இவங்க சொல்லிட்டாங்களோ, அப்பவே இவங்க அரசியலுடைய உண்மைத்தன்மையை இழந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கான கூட்டணியை அமைச்சிருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும். இதே வந்து ஏன் ராகுல் காந்தி சோனியா காந்தி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டாலும் நாளைக்கு பிரச்சனை வந்துருமே, சோனியா ராகுல் தோக்கடிச்சுட்டாங்கிற கோபத்துக்கு காங்கிரஸ் ஆளாயிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த ஸ்டெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனா மக்கள், உத்தரப்பிரதேச மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, நல்லது செஞ்சுட்டு இருக்க ஒரு மனுஷனை, நல்ல ஆட்சிய இவங்க வந்து மீண்டும் வரக்கூடாது தடுக்கிறதுக்காக இவங்க வந்து திருட்டுத்தனமான கூட்டணி அமைச்சிருக்காங்க. திரு அரசகுமார் வெளிப்படையா ஒரே கேள்வி, ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில கூட நீங்க பதில் சொல்லிடலாம். இவங்களுடைய இந்த கைகோர்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுடைய கைகோர்ப்பு என்பது இவங்களுடைய கள்ளத்தனமான கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள். உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் கணிசமான இடங்கள். கண்டிப்பா மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கைகோர்த்திருப்பது பாஜகவுக்கு பலம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதாக உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நியூஸ் 7 தமிழோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு அரசகுமார். இந்த கைகோர்ப்பு, இந்த கூட்டணி சேர்ப்பு அப்படிங்கிறது நேரடியாக பாஜகவுக்கு தான் பலமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கணிக்கிறதாக சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசியல் நோக்காளர்கள் என்ன சொல்றாங்களா, இது வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா ராகுல் காந்தியோட கைகோர்க்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அகிலேஷும் மாயாவதியும் மோடியை வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப நேரத்தை அவங்க பேசும்போதே சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நாங்கள் சேர்ந்திருக்கிறது வந்து ஒரு தூக்கமில்லா இரவுகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கிளியர் விஷயம் என்னென்னா வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அப்போ காங்கிரஸை சேர்க்காத இருக்காங்கன்னா, போஸ்ட் எலெக்ஷனில் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக தான் சேர்க்காத இருக்காங்கன்றது உண்மை. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் வந்து பயப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எங்க மறுபடியும் அகிலேஷ் யாதவ் கூட கூட்டணிக்கு கைகோர்த்தோம் அப்படின்னா, அங்க கிடைத்த அந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாஜகவுக்கு அது சாதகமாக அமைந்து விட்டதோ, அதே போல இந்த மக்களவை தேர்தலில் அந்த பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். என்ன பிரச்சனைனா, 2017 தேர்தலில் காங்கிரஸுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் 105 இடங்கள் எஸ்பி கொடுத்தாங்க. இந்த 105 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வந்து பிஜேபி வின் பண்ணிட்டாங்க.
ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அது காங்கிரஸ் அங்கே தோற்று போயிட்டாங்க, எஸ்பி சப்போர்ட்லேருந்து கூட தோற்று போயிட்டு இருந்தது உண்மையான காரணம். ஸோ அதனால் அவங்க வந்து அதிக இடங்களை கொடுத்து காங்கிரஸோட ஓட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்காது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அங்கே யூபி வந்து ஒரு முக்கியமான மாநிலம், சோஷியல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஓபிசி வந்து 45-44% அங்கே இருக்காங்க. அந்த ஓபிசியில் 13-14% தான் யாதவ்ஸ். ஸோ மீதி இருக்கிற ஓபிசிஸ் இருக்காங்க, அவங்கள தான் இவங்க கன்சால்டேட் பண்ணுறாங்க பிஜேபி. அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன ஓபிசி குரூப்பில் கன்சால்டேட் பண்ணி ஃபார்வர்டு காஸ்ட் ஒரு 16-17% இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ 10% இட ஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள ஒரு கன்சாலிடேட்டாக பண்ணி, ஸோ மைனாரிட்டி ஓட்டோ தலித் ஓட்டோ போனால் கூட பரவாயில்ல, இந்த ஃபார்வர்டு காஸ்ட் ப்ளஸ் ஓபிசியில் யாதவ் தவிர மிச்சம் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ளஸ் மோடியோட இமேஜ் எல்லாம் நடுநிலையாளரோட ஓட்டுக்கு வாங்குறதுன்ற ஒரு யுக்தியை வந்து பிஜேபி கையாளுறாங்க. அது வெற்றி பெறத்துக்கான ஒரு, அதாவது கடுமையான போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட பாஜகவினுடைய உத்தியை நம்ம சரியா கையாளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராகுல் காந்தியினுடைய ஒரு ஆலோசனையின் பேர்ல இவங்க 2 பேரும் சேர்ந்திருக்காங்களா, இல்ல வந்து இவங்க 2 பேர்த்தினுடைய இணைவு தானா இது? இல்லை, இவங்க வந்து அந்த யூபியில் நடந்த பை எலெக்ஷனில் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க, அந்த புல்பூர்லையும் கோரக்பூர்லையும். அது ஒர்க் அவுட் ஆனதுனால சரி நம்ம 2 பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி சரியா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறாங்க. அதுவும் சட்டமன்றத்திற்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒண்ணா? இல்லை, எஸ்பிபிஎஸ்பிக்கு நடுவில் கடந்த காலங்களில் பல கசப்புகள்லாம் நடந்திருக்கு, கசப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இருந்தாலுமே இப்போ வந்து அவங்களுடைய காமன் எனிமியாக வந்து பிஜேபியை பார்க்குறாங்க. அவங்களோட எனிமி அவங்க ரெண்டுத்தையும் வந்து ஊழல், காங்கிரஸ் ஊழல், பிஜேபி சொன்னால் கூட அவங்களுடைய முதல் எய்ம் வந்து பிஜேபியை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரவிடக்கூடாதுன்றதுல அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸை பற்றிய பார்வையும் மோசமாக தான் இருக்குது, ஊழல் காங்கிரஸ்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து கம்பேரிட்டிவ்லி பாஜகவோட எதிர்ப்புங்க ஒரு லெசர் ஈவியில் காங்கிரஸை பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கு வந்து மத்தியில் வந்து ஒரு வரும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் வருது வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது இவங்க அங்கே ப்ளே பண்ணுவாங்க, இவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற மாதிரியான விஷயங்களை. கர்நாடகாவில் ஜேடிஎஸ் எப்படி ஒரு சிஎம்மாக இருக்காங்க, காங்கிரஸ் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை மந்திரி சபையில் இருக்காங்க, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பிஜேபியை வெளியில் நிற்க வைக்கணும்னா அப்போ இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு காங்கிரஸ் ஒத்து வர வேண்டியிருக்கும். பல மாநில கட்சிகள் இப்போ அந்த மாதிரியான ஒரு திங்கிங்க்கு வராங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அமைக்கிற அந்த 3 அணி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்லாம் ஒரு முதல்ல ஆர்வமாக வந்தாங்க. இப்போ அவங்களுமே வந்து சரி நம்ம வந்து இங்கே காங்கிரஸ் எடுத்து போட்டி வின் பண்ணலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி பிஜு ஜனதாதள் அப்படியே இருக்கலாம், தெலுங்குதேசம் கூட அப்படி முடிவு எடுக்கலாம், டிஆர்எஸ் அப்படி முடிவு எடுக்கலாம். பல மாநில கட்சிகள் நாளைக்கு போஸ்ட் எலெக்ஷனில் அங்கே சென்ட்ரலில் எப்படி ப்ளே பண்ணுறதுக்கு அதிக அளவு சீட் வேணும்னு நினைக்கிறாங்க. அது பல கட்சிகள் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாகவும் இருக்கலாம், சில கட்சிகள் பிஜேபிக்கு ஆதரவாகவும் இருக்கலாம். போஸ்ட் எலெக்ஷனில் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வராங்கன்றதை பொறுத்து தான் இவங்களுடைய நிலைமையெல்லாம் மாறும் பண்றாங்க. நீங்க என்ன வேணாலும் அரசியல நடக்கலாம், போஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க மறுபடியும் பாஜக கூட வரலாம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அகிலேஷ் யாதவ் கிட்ட செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவர் எப்படி ரொம்ப கிளவரா பதில் சொல்றாரு அப்படின்னா, எங்க இருந்து பிரதமர் வருவாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதமரா வருவாங்களா, மாயாவதி பிரதமரா முன்வழிவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரதமர் வருவாங்க அப்படின்னு சொன்னா இங்க அமேதியிலிருந்து ராகுல் காந்தி வருவாரா, அல்லது உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாயாவதி வருவாங்களா, அல்லது உத்தரப்பிரதேசத்திலிருந்து அகிலேஷே வருவாரா? இல்லை, அவங்க 3 பேரை விட்டுருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியிலேருந்து யாரும் வர முடியாது உறுதியாக இருந்ததுல. ஸோ மோடி வர முடியாதுன்றதான் அவங்க பாயிண்ட்டு. அந்த அப்படி பாருங்கள், அந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள். ஸோ எப்படியா இருந்தாலுமே பிரைம் மினிஸ்டர்லேருந்து யூபியிலேருந்து வருவாங்க. நிச்சயமாக வந்து இவர் மோடி வந்து யூபியில் போட்டி போட்டால் கூட, யூபியில் வாரணாசியில் ஒரு போட்டி போடுறாருன்னு வச்சுக்கலாம். பட் அவரை இஸ் நாட் கன்சிடர்ட், அவர் யூபி ஆள்னு கன்சிடர் பண்ணுவாங்க, குஜராத்தில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறது யூபியை ஒரு அந்த இதை தாய்மண்ணாக கொண்டு போட்டி போடுறவங்க இந்த மாதிரி ராகுலோ இல்லை வந்து அகிலேஷோ இல்லை வந்து மாயாவதியோ அப்படி அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பதில். அது வந்து வெளிப்படையாக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அதுக்குள்ள 1000 அரசியல். ஏன்னா நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரதுக்கான வாய்ப்பு 2 கட்சிக்கு தாங்க இருக்கு. ஒன்று வந்து பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். நிச்சயமாக அகிலேஷும் மாயாவதியும் வந்து மோடியை வந்து பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கலன்னு நேற்று தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து மிச்சம் இருக்கிறத பார்த்தா ராகுல் தான் இருப்பார் அதில். ஸோ ராகுல் வந்து உடனே ஏற்றுக்கல, போஸ்ட் எலெக்ஷன் ஏற்றுப்பாங்கன்றதான் பாயிண்ட். அதில் வேற ஒன்றும் கிடையாது. அதை வந்து தேர்தல் முடிந்த பிறகுதான் எப்படி, ஏன்னா இந்த 2014 பார்லிமெண்ட் தேர்தல்ன்றது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ் முக்கியம் இல்லை, தேர்தலுக்கு பின்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை அரங்கத்துக்கே வந்து கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 7 தமிழோடு.